வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. அதிமுக பாஜக கூட்டணி ஏற்படுமான்னு பேசிட்டு இருந்த சூழலில் வானிலை மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. என்ன வானிலை மாற்றம்? அதிமுகவில் பயணித்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், எம்ஜிஆர் காலத்து ஆட்கள்லேருந்து 2011 தேர்தல் வரை இருந்தவங்கெல்லாம் பாஜகவில் இணைந்தார்கள். டெல்லியில் போய் பாஜகவில் சேர்ந்தாங்க 15 பேர். அதிமுகவில் முன்னாள் எம்எல்ஏக்கள்லாம் அங்கே போயிட்டாங்க அப்படின்ற கேள்வி வந்தப்போ சென்றவர்கள் எல்லாம் அரசியலில் இருந்து ஃபீல்ட் அவுட் ஆனவர்கள் அப்படின்னு அதிமுக அதற்கு ஒரு விமர்சனத்தை வைத்தது. இதனால் எங்களுக்கு துளி கூட பாதிப்பில்லை அப்படின்னு அதிமுக ஒரு விமர்சனத்தை வைத்தது. அதனைத் தொடர்ந்து இப்போது பாஜகவை நோக்கி படையெடுக்கிறார்கள். பாஜகவிலிருந்து அதிமுகவை நோக்கி படையெடுக்கிறார்கள் முன்னாள் பாஜக நிர்வாகிகள். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் காயத்ரி ரகுராமா இருக்கட்டும் சரி, கௌதமியாக இருக்கட்டும் சரி, இவங்கெல்லாம் பாஜகவிலிருந்து சற்று விலகி இருந்தார்கள். இப்போ அதிமுகவில் போய் இணைந்து கொண்டார்கள், அதிமுகவில் சேர்ந்து விட்டார்கள். மற்றொன்று, பாஜகவில் பயணித்து வந்த முஸ்லீம் ராஷ்ட்ரிய மஞ்ச் மாநில சிறுபான்மை அணியினுடைய செயலாளர் ஃபாத்திமா அலி அவர்கள் பாஜகவை உதறிவிட்டு அதிமுகவில் சேர்றார். சேர்ந்ததுக்கு அப்புறமா இனிமேலும் நான் பாஜகவில் இருந்தால் சிறுபான்மையினு சொல்லிக்க முடியாது அப்படின்ற குற்றச்சாட்டுக்களை வைக்கிறாரு. தொடர்ந்து ராமர் கோவில் விவகாரத்தை தொடர்ந்து அடுத்து கிருஷ்ணர் கோவில்னு அவங்க ஆரம்பிக்க போறாங்கன்ற குற்றச்சாட்டுக்களை வைக்கிறாரு. சிறுபான்மையினரை ஒருங்கிணைக்கக்கூடியதும் பாதுகாப்பதும் அதிமுக அப்படின்ற விஷயங்களை அவர் குறிப்பிடுகிறார். இந்த 15 எம்எல்ஏக்கள் விவகாரத்தில் பதிலடி கொடுப்பதற்காக இப்போது கட்சி தாவலை தீவிரப்படுத்தி இருக்கிறதா அதிமுக என்ற கேள்வி வருகிறது. மாறி மாறி ஆட்களை தூக்குகிறதா பாஜகவும் அதிமுகவும்? விவாதிக்கிறோம். சிறப்பு விருந்துகளோடு நம்முடைய அரசியல் விமர்சகர் திரு சாமானி நாகராஜ், நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். அதே போல் ஓபிஎஸ் ஆதரவு கொள்கை பரப்பு செயலாளர் திரு புகழேந்தி அவர்கள், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அரசியல் விமர்சகர் திரு கலை அவர்கள், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதே போல் வழக்கறிஞர் சேலம் மணிகண்டன், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு சேலம் மணிகண்டன் அவர்கள்ட்ட 15 முன்னாள் எம்எல்ஏக்களை பாஜக கொண்டு போயிடுச்சு, அதுக்கு ஏதாவது பண்ணியாகணும் அப்படின்ற கட்டாயமோ? ஏன்னா 3 பேர் பாஜகவை சார்ந்தவர்கள் இங்க வந்திருக்காங்க அதிமுகக்கு. சோ அதுக்கு ரிவெஞ்ச். அது தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். என்ன காக்கு கமல்நாத்தே காங்கிரஸ் கிளம்பிட்டாருன்றது, நீங்க எப்ப நம்ம பக்கம் வர போறீங்க? அதாவதுங்க, நம்ம ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பழைய பாண்டியராஜ படம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். 1000, 2000, 3000 அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, மனநலம் தவறியவர்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஏலத்துக்கு ரெடி பண்ணி கொண்டு போய் உட்கார வைப்பாரு. என்னென்னமோ பண்ணி உட்கார வைப்பாரு. கடைசியில பாத்தீங்கன்னா அவங்க மனநலம் தவறுறவங்கனால ஏலம் நடந்துட்டு பிம்பிலிக்கு பிளாகி அப்படிப்பாங்க. ரசக்குறைவான ஒப்பீடு, ரசக்குறைவான ஒப்பீடாதான் அந்த வார்த்தைக்கு மனநலம் குன்றியவர்கள்னு சொன்னாரு. வேற வார்த்தையே நான் பயன்படுத்தல. சரி, இன்னொன்னு சொல்றேங்க. அதாவது ஓல்ட் ஏஜ் பென்ஷன் சொல்ற ஓஏபி பென்ஷன் வாங்குற 14 ஓபிஎஸ்களை தூக்கிட்டு போயிருக்குது பாஜக. இப்படி சொன்னா சரியா இருக்குமா? அதான் சரியான வார்த்தையா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏங்க, ஓல்ட் ஏஜ் பென்ஷன் வாங்க. இன்னொன்னு சொல்றேன், உங்களுக்கு பாருங்க, இப்பதான் பிடிஎஃப் லிஸ்ட் ஒன்று அனுப்பிச்சு விட்டேன். தமிழ்நாட்டுல மொத்தம் பாத்தீங்கன்னா அதிமுகவை சேர்ந்தவர்கள் மட்டும் 6 சட்டமன்ற தேர்தலில் போட்டிட்டு 750 எக்ஸ்எம்எல்ஏக்கள் எல்லாம் வீட்டுல உட்காந்து வயசானவங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படத்தையும் அம்மா நடிச்ச படத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்ம சாமானியன், இன்னைக்கு மாவட்ட தலைவரா இருக்கிறாரு, அந்த சாமானியனுக்காக சாமானியன் சொல்லுங்க. அந்த 750 பேரும் கொள்கை பிடிப்புள்ள எம்ஜிஆர் அவர்களால் ஈர்க்கப்பட்டு, அம்மா அவர்களால் ஈர்க்கப்பட்டு, என்ன மாதிரி இருக்கிறவங்க திமுகவுக்கு மாற்று அதிமுக தான் அப்படின்னு வந்தவங்க ஒருத்தரை கூட இங்க கை வைக்க முடியாதுங்க. வேணா இன்னொரு பிடிஎஃப் அனுப்பிச்சிருக்கிறேன். தமிழ்நாட்டுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, முதியோர் இல்லம் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி மொத்தம் 7000 சொச்ச முதியோர் இல்லம் இருக்குது. அந்த லிஸ்ட் வேணா சாமானிய நாகராஜ் கொடுங்க. போய் ஒவ்வொரு இடமா போய் ஆள் பிடிச்சாங்க. அரசியல்ல அனுபவம் அப்படின்றது முக்கியம். முதியோர்கள் சொல்லிட்டு அவங்களை நீங்க தட்டி கழிச்சிட முடியுமா? எல்லாம் எம்ஜிஆர் காலத்தாட்கள் சார். 2011 எம்எல்ஏ அம்மா காலத்தாட்கள் இருக்காங்கல்ல. அதான் சொல்றேங்களேங்க. அதாவது அரசியல்ல இருந்து இப்ப இன்னைக்கு அதிமுகவில் சொல்லியிருக்காங்களா ஃபீல்ட் அவுட் ஆனவங்க அப்படின்னு நான் சொல்றேன். சரி, கடகடன்னு ஒரு 4 பேர் சொல்லுங்க பாக்கலாம். இப்ப போன அந்த 4 பேர்ல யாராவது மக்களுக்கு, பொதுமக்களுக்கு தெரிஞ்ச ஒரு 4 பேர் சொல்லுங்க. பக்கத்து வீட்டுக்கே தெரியாதுங்க. ஏன்னா ஆக்டிவா அவங்க இருந்தாங்க, பொதுமக்கள்கிட்ட அவங்க பிரபலமா இருந்தாங்கன்னா இன்றளவு அரசியல் நிகழ்ச்சியில பங்கெடுத்திருப்பாங்க. நான் குறை சொல்லல, அவங்க வயதை நான்
ஒரு குறைவா சொல்லல. அந்த எம்எல்ஏக்கள் யாராவது ஒரு 4 பேரை நீங்க சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன் இவங்க எல்லாம் பிரபலமானவர்கள் அப்படின்னு சொல்லி. ரெண்டாவதுங்க, நானும் ஒரு காலத்துல பாஜகவில் பயணித்தவன் அப்படிங்கிற பழைய பாசத்தோட நான் ஒண்ணு சொல்றேங்க. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னாங்க, யார் போனதும் அவங்களுக்கு அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு எனக்கு தெரியலைங்க. இந்த பாத்திமா அலி அப்படின்னு சொல்றவங்க RSS உடைய பரிவார் அமைப்பு அப்படிங்கிற முஸ்லிம் ராஷ்டிரிய மஞ்சில இருந்து அவங்க வெளியேறினாங்க அப்படிங்கிறது தான் பாஜகவிற்கு மிகப்பெரிய சமீட்சை. ஏன்னா டு பி வெரி ஹானஸ்ட், அரசியல் கட்சியில இருந்து இன்னொரு அரசியல் கட்சிக்கு மாறுறதுங்கிறது தேர்தல் காலத்திலயும் அரசியல் நீ இப்படி பண்ணியா நான் உனக்கு பதிலடியா பண்ணுவேன் அப்படின்னு பண்றதும் அகில இந்திய ரீதியிலயும் சரி தமிழகத்திலயும் சரி தொடர்ந்து நடக்கிற ஒரு விஷயங்க. ஆனா RSS பரிவார அமைப்புகள் அப்படிங்கிறவங்க கிட்டத்தட்ட கம்யூனிஸ்டுக்காரங்க மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு கொள்கை பிடிப்போட இருக்கக்கூடியவங்க. அவங்க எதை பத்தியும் கவலைப்படாதவங்க. தான் எந்த இயக்கத்துக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டோமோ அந்த இயக்கத்தில் தன்னுடைய இறுதி நாட்கள் வரை பயணிக்கக்கூடியவங்களை தான் நான் பார்த்திருக்கேன். அப்படிப்பட்ட பாத்திமா அலி அந்த கட்சியில இருந்து இன்னைக்கு வெளியேறி இருக்கிறாங்க அப்படிங்கிறது அந்த கட்சி உள்ளபடியே சொல்றேன். அதுவும் ஒரு அரசியல் கட்சிங்கிற முறையில பழைய பாசத்துல அட்வைஸ் பண்றேன், விழித்துக் கொள்ளுங்க, உங்களுக்கு எச்சரிக்கை பண்ணி அளிக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி ஒரே ஒரு விஷயம் சொன்னதுங்க, சிறுபான்மை மக்களை ஒரு ஊறுகா மாதிரி கிள்ளுக்கீரை பயன்படுத்துவது, அதுக்கு பாத்திமா அலி நாளை அதுக்கு பலியாக போகிறது வேலூர் இப்ராஹிம் அப்படிங்கிறது பின்னாடி டீட்டெயிலா சொல்றேன். கேட்போம் திரு நாகராஜ் அவர்கள்ட்ட. இது விழித்துக் கொள்ள வேண்டிய நேரம். நீங்க 15 முன்னாள் எம்எல்ஏக்கள் பேர் கூட இப்ப தெரியாத ஆக்டிவா இல்லாதவங்களை பாஜக தூக்கிட்டு போயிடுச்சு. இன்னைக்கு பாத்தீங்களா RSS சார்ந்த இடத்துல இருந்து நாங்க தூக்கிட்டோன்ற சார். அந்த லிஸ்ட்டை சேலம் மணிகன் பார்க்க நினைக்கிறேன். அண்ணே பவர் செக் பண்ணிக்கோங்கண்ணே, கண்ணாடி பவர் செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல விரும்புறேன். ரீசன் என்ன சார், எம்பளம் செல்வம் அதுல இருந்து கோயம்புத்தூர்ல இருந்து வெளில போயிருக்காரு. அவர்லாம் ரொம்ப ஆக்டிவா இந்த எலெக்ஷன் வழி வேலை பார்த்திருக்காங்க. 11 பேர்ல 6 பேர் ரொம்ப ஆக்டிவான ஆட்கள். ஏன்னா அவர் கட்சியோட பதிவுகளை பாக்குறாரா, கட்சி நண்பர்கள்ட்ட பழைய ரூம்ல மட்டும் இருக்காருன்னு நினைக்கிறேன் சேலம் மணிகண்டன் அவர்கள். ஆனா கட்சிக்காரர்கள்ட்ட கேட்டாலும் மாவட்ட செயலாளர்கள்ட்ட கேட்டாலும் அந்த 6 பேர்களின் பணி எப்படி இருக்குன்றது அவங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட். ரெண்டாவது ஓல்ட் ஏஜ் பென்ஷன், நியூ ஏஜ் பென்ஷன் சொல்றாங்க. ஒண்ணு சொல்லட்டுமா, எடப்பாடி பழனிசாமி தலைமை இருக்கும் அதிமுகவினரை ஜெயலலிதா ஆதரவாளர்களோ எம்ஜிஆர் ஆதரவாளர்களோ வெறுக்கிறார்கள். யாருக்கும் எடப்பாடியுடன் டிராவல் பண்றதுக்கு இஷ்டமே கிடையாது. இன்னைக்கு அவங்க தானங்க அதிமுக மெம்பரா இருக்காங்க. கிடையாதுங்க, அவங்க தாங்க. இப்போ நான் ஃபீல்ட்ல போயிட்டு சொல்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தென்காசியில புளியந்தோப்புன்னு ஒரு இடம் இருக்குங்க. அதுக்கு மெயின் ரோட்ல இருந்து நீங்க உள்ள வந்தீங்க அப்படின்னா ஒரு தியேட்டர் இருக்கு. தியேட்டர்ல 3 பாஜக கொடி இருக்குது, திமுக கொடி இருக்குது. நடுவில் இருந்த அதிமுக கொடியை இந்த மக்களே வெறுத்து வெளில போட்டிருக்காங்க, ஊருக்கு வெளில போட்டிருக்காங்க. நான் வேணா ப்ரூஃப் காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் ஒன்னும் சேலம் மணிகன் மாதிரி வீட்டுக்குள்ள உட்காந்து ஏசி ரூம்ல உட்காந்து பேசல. ரைட். மக்கள் அதிமுகவின் கோர் ஆர்கானிக் தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமியை வெறுக்கிறார்கள் சார். சரிங்க, அப்ப அவங்க எங்க போனாங்க? திமுக எதிர்ப்பு வாக்குகள் எந்த பக்கம் போகுமோ அந்த பக்கம் போவாங்க. ஏன் அவங்க பாஜக வச்சிருந்திருக்கலாம், வேற ஒரு கட்சியை தேர்ந்தெடுக்கலாம். ஆனா அதிமுக வேண்டாம். ஏன்னா திமுக எதிர்ப்பு தான் அதிமுகவின் மூலதனம். திமுக எதிர்ப்பை விட்டு அதிமுக, எடப்பாடி தலைமையிலான அதிமுக விலகி பல வருடங்கள் ஆகிவிட்டது. 2021 தேர்தலில் எல்லாரும் ஜெயிக்கிறதுக்காக எலெக்ஷன்ல பேஸ் பண்ணுவார். இவர் பொதுச் செயலாளரான எலெக்ஷன்ல பேஸ் பண்ணாரு. பாருங்க, மினி சட்டசபை தேர்தல் நடந்ததா? அப்ப அவங்களுக்கு தேமுதிக தேவைப்பட்டதா? 2021 தேமுதிக கூட்டணியில இருந்தா இல்லையா? இல்ல. துரோகமா? முதல்ல சசிகலா சேர்ந்தார், துரோகம் பண்ணார். டிடிவி சேர்ந்தார், டிடிவிக்கு துரோகம் பண்ணார். ஓபிஎஸ் சேர்த்துக்கிட்டார், ஓபிஎஸ் துரோகம் பண்ணார். கடைசியில அந்த 5 ஆண்டு ஆட்சியை நடத்துவதற்கு மத்திய அரசு மிகவும் உதவியாக இருந்தது. ஆட்சி நான் என்ன சொல்றேன், தப்பா சொல்லாத, உதவி பண்ணுச்சு. இப்ப என்ன அதுவும் வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டார். நாளைக்கு என்னன்னா சேலம் மணிகண்டன் வேண்டாம்னு சொல்லிடுவாரு, தங்கமணியை வேண்டாம்னு சொல்லிடுவாரு, வேலுமணியை வேண்டாம்னு சொல்லிடுவாரு. யாருமே இல்லாம அவர் மட்டும் கட்சி நடத்திட்டு போயிட்டு இருப்பாரு. சிறிய குறுக்கீடு ஒண்ணு இல்லைங்க. நான் அவர்கிட்ட அப்படியே ஒரு பட்டியல் போடுறேன். KL லட்சுமணன், இள கணேசன், TP ராதாகிருஷ்ணன், பொன் ராதாகிருஷ்ணன், டாக்டர் கிருபாநிதி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா தமிழிசை, முருகன், இத்தனை பேரும் அந்த கட்சியுடைய நியமிக்கப்பட்ட மாநில தலைவர்களா இருந்தாங்க. இவங்களை எதிர்த்து பாஜகவில இருந்து யாராவது குற்றம் சொல்லி ஒருத்தராவது இதுவரைக்கும் அந்த கட்சியில இருந்து வெளியேறி இருக்கிறாங்களா? ஆனா இந்த வெறும் வெத்து வேட்டு சத்தம் மட்டும் எழுப்புற அண்ணாமலை எதிர்த்துதான் அந்த கட்சியில 20 ஆண்டுகளுக்கு மேல் 25 ஆண்டுகளுக்கு மேல் வாஜ்பாய் காலத்தில் இருந்து பயணித்த கௌதமி வெளியேறி இருக்கிறாங்கன்னா அதுக்கு அடிப்படை காரணம் என்ன? இதை விட்டுருங்க. அண்ணன் பக்கத்து மாநிலத்துக்கு போனார், இந்த கர்நாடகாவுக்கு.
கர்நாடகாவுல கட்சியை வந்து கீழே இருந்து வளர்த்தவர் எடியூரப்பாவுக்கு அடுத்தது ஜெகதீஷ் ஷெட்டர். சார், நேத்து நீங்க வந்து முதலமைச்சரா அண்ணாமலை இருக்கும்போது உங்களால மினி சட்டசபை தேர்தல் ஜெயிக்க முடியல சார். உங்க தலைமையில நீங்க முதலமைச்சரா இருக்கும்போது மினி சட்டசபை தேர்தல்ல உங்களால ஜெயிக்க முடியவில்லை. முதலமைச்சரா இருந்து இவ்வளவு தோல்வி அடைந்த தொடர்ந்து 9 தேர்தல் தோற்ற ஒரே பொதுச் செயலாளர் நீங்க தான். தொடர்ந்து 9 தேர்தல் தோற்ற ஒரே பொதுச் செயலாளர் நீங்க தான். ஓகே ஓகே மணிகண்டன் முடிச்சுங்க மணிகண்டன். ஏங்க பக்கத்து மாநிலத்துக்கு வந்து என்ன போட்டாங்க. இந்த மாநில தலைவர் நீங்க 9 தேர்தல் தொடர்ந்து தோத்துறீங்க. 9 தேர்தல் தோத்துறீங்கன்றாரு சார். 9 தேர்தல் தோத்துறீங்க. 9 தேர்தல் தோத்தாச்சு நீங்க. ஓகே ஓகே. அது காரணமே 8 தேர்தல்ல வந்து இவங்களோட ஸ்லீப்பர் செல் கூட பன்னீர்செல்வம் அப்படின்னு ஒரு ஸ்லீப்பர் செல் விட்டுருந்தாங்க பாத்தீங்களா? அவரு கூட இருந்ததா காரணம். ஈரோடு கிழக்கு என்ன சார் ஆச்சு? ஈரோடு கிழக்கு என்ன சார் ஆச்சு? கர்நாடகாவுல ஒரு முன்னாள் முதலமைச்சர் கட்சி அடியில இருந்து வளர்த்துற ஒரு ஜெகதீஷ் ஷெட்டர் சொல்றார், நேத்து வந்து இந்த பையன் என்ன அதிகாரம் பண்றான், நான் இந்த கட்சியில இருக்குமான்னு ஓடி போனவரு அங்க போனாரு. அங்க கர்நாடகாவுல முடிஞ்சதா பிஜேபி முடிஞ்சதா? ஜெகதீஷ் ஷெட்டர் மறுபடியும் வந்திருக்கிறார். ராசிக்கார் சைக்கிள்கார் அண்ணாமலை இவரு போய் அதிமுக பத்தி பேசுறார். பன்னீர்செல்வங்கிற உங்க கையால நைட் வாட்ச் பாத்தீங்களா கையால, அதனாலதான் அதிமுக தோத்துச்சு. வர்ற பாராளுமன்ற தேர்தல் அண்ணாமலை எங்க நிக்கிறாரு, எங்க கொடியேற்றார் எடப்பாடி பழனிசாமி சிரிக்கிறாரு. பன்னீர்செல்வமாலதான் 8 தோல்வி ஏற்பட்டதுங்க. இப்போ வந்து தனித்து தேர்தலை சந்திக்க போகிறோம். அது பாஜக எதிராக பெரிய அணியை கட்டி கொண்டிருக்கிறது அதிமுக. விலகி போறவங்க அதை உணர்த்தலையா? தந்தி டிவி. எஸ் கார்கே, ஒரு விஷயம் நீங்க இன்னைக்கு தெரிஞ்சுக்கணும். முக்கியமான விஷயம், முதியோர்கள் இல்லம். எங்க அண்ணன் பொன்னையனுக்கு வயசு 20. பொன்னையன் இருக்காருல முன்னாள் அமைச்சர், ஒரு வயசு என்னன்னு கேட்டீங்கன்னா 20. அன்வர் ராஜாவுக்கு 22. தமிழ் மகன் ஹுசேனுக்கு 19. எங்க ஜெயக்குமார் வயசு கேட்டீங்கன்னா 13. எல்லாம் ரொம்ப இளைஞர்கள், அதாவது அப்படியே சூப்பர் இளைஞர்கள்லாம் இருக்காங்க. மற்ற இடத்துலதான் வந்து நீங்க பாத்தீங்கன்னா முதியோர்கள்லாம் இருக்கிறாங்க. அப்ப எடப்பாடி பழனிசாமி வயசு என்ன சொல்லுங்க? வயசு என்ன? அது அப்ப முடிந்து போன முதியோர்கள் இல்லம்னு சொன்னா சரியா அமையுமா? பேசும்போது வயசை சொல்றது, முதியோர்கள் இல்லைன்னு சொல்றது. ஏங்க, நீங்க ஆரம்பத்திலே கேட்டீங்க 15 பேரு போனாங்களேன்னு. இந்த 15 பேரை நான் அப்புறமா வச்சுக்கிறேன் கதைய. இதுக்கு முதல்ல போன கதையெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? லட்சுமணன் ஒருத்தர் போனாரு. எங்க இருந்து? ஏடிஎம்கேல இருந்து. யார போய் தோக்கடிச்சாரு? டிஎம்கேல சீட்டு வாங்கிட்டு சிவி சண்முகத்தை காலி பண்றாரு. அங்க இருந்து கொங்குல இருந்து எங்க கொங்கு நாடு, எங்க இளைஞர்கள், பெரிய இளைஞர்கள் எல்லாம் வச்சிருக்க இளைஞர்கள் பட்டாளம் எல்லாம் சேர்ந்து தோப்பு கடாச்சலன்னு ஒருத்தர் போனாரு. முன்னாள் அமைச்சர், ரொம்ப வேண்டிய ஒரு அம்மாவுக்கு 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தாங்க. அதுல PR சுந்தரம் ஒருத்தர், அவர் போனாரு. இங்க இருந்து சிந்து ரவிச்சந்திரன் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல அந்த பேரவை மாவட்ட செயலாளர் இருந்தாரு, அவரும் போயிட்டாரு. கோவிந்தராஜன் XMP போனாரு. இப்படி அடுக்கிக்கிட்டே என்னால போக முடியும். ஆறுகுட்டி கோயம்புத்தூர்ல இருந்து போனாரு. இவங்க எல்லாம் போய் லைனா 1 by 1 போனதுல இப்போ ஒரு 14 பேர் போறாங்க கார்கே. இந்த 14-15 பேரு திரு அண்ணாமலையோட போனதாவே வச்சுக்குவோம். கட்சி மாதிரி போயிட்டாங்க. என்ன பதில் வரணும்? இந்த கொள்கை பிடிக்கல அப்படின்னு போனாங்கன்னா போயிட்டாங்கன்னு சொல்லிடுவீங்க. நீங்க இங்க ஒண்ணு நீங்க வந்து கிளியரா பாயிண்ட் அவுட் பண்ணிக்கணும். இந்த போன அத்தனை பேரும் ex-MLA from AIDMK பார்ட்டி, ex-MP from AIDMK பார்ட்டி. ஆக திராவிட இயக்கத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆரால், புரட்சி தலைவி அம்மா அவர்களால் இடம் கொடுக்கப்பட்டு சீட்டு கொடுக்கப்பட்டு வெற்றி பெற்றவர்கள். பழனிசாமிங்கிறவரை பிடிக்காதால ஐயையோ இவர் கூட பயணிச்சா பாதாளத்து கிணத்துக்கு தான் போகணும், நம்ம அரசியல் அனாதை ஆகி விடுவோம் பழனிசாமியால. இல்ல, அவர் கேக்குறது அவங்க ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல இருந்தாங்களான்னு கேக்குறாரு சார். சார் என்ன பொறுப்புல சார் இருந்தாங்க? இல்ல ஓடிட்டே இருக்கணுமா? நீ யாருன்னு காமிச்சுக்கிறதுக்கு என்ன ஆக்டிவ் பாலிடிக்ஸ்? அரசியல ஓடிட்டே இருக்கணும் சார். ஒன்றிய செயலாளராவது இருக்கணும் சார். இல்ல நான் கேக்குறேன் இருக்கணும் ஐயா. நான் கேக்குறேன், இப்போ கௌதமி என்ன திராவிட பாரம்பரியத்தில் வந்தவங்களோ, திராவிட ஐடியாலஜியில வந்தவங்களோ, தந்தை பெரியாரை பத்தி தெரிஞ்சவங்களோ, பேரறிஞர் அண்ணாவை பத்தி புரிஞ்சுக்கிட்டவங்களோ, தலைவர் ஆசீர்வாதம் வாங்கினவங்களோ, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கிட்ட அம்மாவை பத்தி பேசி வந்தவங்களோ யாரு சார்? யாரை கூட நீங்க சேர்த்துக்கிறாரு? நீங்க கவனிக்கணும். பிஜேபியில இருந்து தூக்கி வெளியில தூக்கி எறியப்பட்ட காயத்ரி ரங்கராமன் என்ன யாரோட ஒப்பிடணும்? ex-MLA போயிட்டாருன்னா ஆக்டிவா இருக்காங்களா? ex-MP போயிட்டாங்கன்னா ஆக்டிவா இருக்காங்களா?
முன்னாள் அமைச்சர் போயிட்டாங்கன்னா ஆக்டிவா இருக்காங்களா? என்னங்க கேடு இது? எங்க போயிட்டாங்க சார். 1 கோடி பேர் இருக்க சார், 1 கோடி பேர் இருக்க கட்சியில 1-2 பேர் போக தானே சார் செய்வாங்க. இது 10,000 பேரை சேர்த்தாங்க எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில. வரவு கணக்கு எழுதிக்கீங்க சார். நீங்க இப்ப பதில் சொன்னீங்களே, ஒரு இயக்கம் வற்றாத ஜீவநதி, எவ்வளவு பேர் போவாங்க எவ்வளவு பேர் வருவாங்கன்னு சொன்ன நீங்க பதில் ஒரு பொருத்தமா கூட அமையும். ஆனா முதியோர்கள், இளைஞர்கள், மாணவர்கள் எல்லாம் போனாங்கன்னா நீங்க சேர்த்துக்கிட்டு இருக்க ஆளையும் பாருங்க, நீங்க போற ஆளையும் கணக்குல எடுத்துக்கோங்க. 2 things very important. சோ எல்லாத்தையும் இழந்து ஒண்ணா இழந்து அரசியல் அனாதையா ரோட்ல நிக்கிற நிலைமை வந்துட்டு இருக்கு. புரியுதா உங்களுக்கு? இப்ப இத்தனை நாள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பி டீம், இப்ப யாரு பி டீம்? 2 பேரும் இணைந்து பயணிப்போம், இணைந்தே போவோம், மாநில கொள்கைக்காக போராடுவோம். எங்களோட இது நாள் வரைக்கும் பிஜேபியோட இருந்த எடப்பாடி பழனிசாமி எங்களோட வந்துட்டார், சந்தோஷமா இருக்கு. இனி அதிமுக அணின்னு எடப்பாடி அணியை கூப்பிட முடியாது. அவர் திமுகவுல சேர்ந்தாச்சு, முடிஞ்சாச்சு. பாஜகவை எதிர்க்கிறதுக்கு தானே சார், பாஜகவை எதிர்க்க மாநிலத்துக்கு நிதி பெற்று தர வாங்கன்றாரு முதலமைச்சர். இதுல என்ன தப்பு? முதலமைச்சர் உங்களுக்கு காலி பண்ண தானே பாப்பாரு, அவரு தானே முதலமைச்சர். அவருக்கு உங்களுக்கு காலி பண்ண தானே பாப்பாரு. முதலமைச்சர் உங்களை தூக்கி விட பாப்பாரா? முதலமைச்சருக்கு அரசியல் தெரியாதா? அவங்க அப்பா காலத்துல இருந்து அரசியல பாத்துட்டு இருக்காரு, கலைஞர் காலத்துல இருந்து. எங்க உடைக்கணும், எங்க சரி பண்ணணும், எங்க பிரிச்சு விடணும், எங்க தட்டி அடிக்கணும்னு தெரியாதா முதல்வருக்கு? அதுதானே அழகா பண்றாரு அவரு. அப்ப நீங்க ஒன்னா சேர்ந்துட்டு நேத்து வரைக்கும் ஏத்துட்டு இன்னைக்கு எல்லாம் தலைகீழா மாறுது. அப்புறம் போகாம என்ன பண்ணுவாங்க? இன்னொரு டீம் ரெடி ஆகுதான். அவங்க முதியோர்களுக்கு முதியோர்கள் 100 வயசை தாண்டினவங்கள கூட்டு போறாங்க. நம்ம கேப்ப திரு கலை இப்போ போனவங்கலாம் இப்போ கௌதமியா இருக்கட்டும், அதே போல காயத்ரி ரகுராமா இருக்கட்டும், இவங்கெல்லாம் பாஜகவில் இருந்து விலகி இருந்து செயல்பட்டவங்க. அப்பேற்பட்டவங்களை குறிவைத்து கட்சியில சேர்ப்பது அப்படின்றது அவங்க ஏற்கனவே விலகி இருக்காங்க. சீரியஸா இப்போ பாஜகவில் ஆக்டிவா யார் இருக்காங்க அவங்கள சேர்த்தாலாதான் அது ஒரு பொருள்படும். இது பாஜகல இருந்து சேர்த்த மாதிரி இருக்கணும், பாஜக கோவப்படாத மாதிரி இருக்கணும். அப்படி ஒரு டாக்டிஸ் அது. ஏங்க அவங்கெல்லாம் மக்களுக்கு தெரிஞ்சவங்க. கௌதமினா எல்லாருக்கும் தெரியும், காயத்ரி ரகுராமனா எல்லாருக்கும் தெரியும். இப்போ கடைசியாக போய் சேர்ந்த சிறுபான்மை பிரிவு தலைவி அவங்க ஃபாத்திமா அலினா யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அவங்க குறிப்பாக அவங்கெல்லாம் யாரும் தேட வேண்டியதில்லை, அவங்க அட்ரஸ் இல்லாமல் கிடையாது. ஆனால் தமிழ்நாடு பாஜக தலைமையை நான் பாராட்டுறேன். இந்த பழைய எம்எல்ஏஸ் எப்படி போய் கண்டுபிடிச்சாங்க பாருங்கள். மூளை முடுக்கெல்லாம் தேடி அவங்கள எப்படியோ கண்டுபிடிச்சி அவங்கள எப்படியோ டெல்லிக்கு கூட்டிகிட்டு போய் கட்சியில் சேர்த்தாங்க பாருங்கள். அட்ரஸே இல்லை, எப்படி அவங்கள கண்டுபிடிச்சாங்க? பெரிய பிரயத்தனம் தான் செஞ்சுருக்காங்க. அதுக்கு அனுபவம் இருக்கே சார், தமிழ்நாடு பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். அனுபவசாலிகளை இதில் யாருமே அதிமுக தூக்குறாங்க, அவங்கள கண்டுபிடிச்சாங்க பாருங்க. அதுதாங்க பெரிய விஷயம் சார். அதிமுக கண்டுபிடித்து பதவி கொடுக்காத அவர்களை கண்டுபிடித்து தூக்கி இருக்காங்க. ஏன் பார்க்கல? ஏங்க அவங்க இந்த அரசியலை விட்டு போனவங்க, துறவு பூண்டவர்கள், அவர்கள் அரசியல்லே இல்லை, லைம் லைட்ல இல்லை. அவங்க ஒருத்தர் கூட நிர்வாகி கிடையாது, முன்னாள் எம்எல்ஏங்கிறத தவிர. அப்படி பார்த்தா அதுல இருந்து ஒரு முன்னாள் எம்பி, திமுக எம்பி குழந்தைவேலும் போய் சேர்ந்திருக்காரு, காங்கிரஸ் எம்எல்ஏ போய் சேர்ந்திருக்காங்க, தேமுதிக எம்எல்ஏ போய் சேர்ந்திருக்காங்க. இந்த சேர்ந்த எக்ஸ் எம்எல்ஏஸ்ல ஓபிஎஸ் அணி யாரா இருக்காங்களா? பாவம், அதுல கூட யாருமே ஓபிஎஸ் அணியில இல்லை. அதுதான் பரிதாபத்துக்குரிய விஷயம். இந்த தேஞ்சி போன பழைய ஆட்கள் கூட ஒருத்தர் கூட ஓபிஎஸ் அணியில இல்ல போல இருக்கு. பாத்தீங்களா? ஓபிஎஸ் கூட இருக்கவங்க ஓபிஎஸ் கூடயே இருக்காங்க, அதான் பிரச்சனை. இபிஎஸ் கூட இருக்கவங்க பாஜக ல போய் சேர்ந்துட்டாங்க. நீங்களே அப்படி சொல்றீங்க பாருங்க. அதான் கரெக்ட் கரெக்ட். அதாவது நான் இபிஎஸ் ரோட இருந்தவங்க, அவங்க யாரோட இருந்தாலும் யாருக்கு தெரியுங்க? அவங்க எங்கேயுமே நிர்வாகிகள் கிடையாது. ஓகே. ஆனா ஓபிஎஸ் அணி சந்தோஷமா இருக்கே, அவங்க போய் சேர்ந்ததுல, அவங்களாம் போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சந்தோஷப்படுறாங்களே. அதுல இவங்களும் ஒரு பங்காற்றி இருப்பாங்க அவங்கள கொண்டு போய் சேர்க்கறதுல. அது பரவாயில்ல. யார் யாருக்கு உதவுனாங்க? இங்கே ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஒருத்தர் சொல்கிறாரு, அதிமுக ஆட்சி 4.5 ஆண்டுகள் பாஜக தயவில் தான் செயல்பட்டது. மத்திய அரசு உண்மையா? அது ஆக்சுவலாக நான் என்ன சொல்ல தெரியுமா, மத்தியில் பாஜக ஆட்சி 4.5 ஆண்டுகள் அதிமுக தயவில் தான் செயல்பட்டது.
அவங்கள ராஜ்யசபால கலை சார், அவங்க நீங்க சீனியர் பல மசோதாக்களுக்கு நீங்க சீனியர் ஜெர்னலிஸ்ட், மேக்ஸ் தெரியணும் உங்களுக்கு. எத்தனை நம்பர் சார் கொடுத்தோம்? நாங்க நம்பர் சார், பாஜக நம்பர் வந்து 300+ இருக்கு சார். நீங்க வந்து அவரு உங்களோட பிராக்டிகல் தெரியும். ஓகே ஓகே ராஜ்யசபா மாநிலங்களவை ஏங்க அவர் கொஞ்சம் நடுவுல பேசாம சரி, ஓகே ஓகே ஓகே. ஏங்க அவர் ஏங்க இப்படி பேசுறாரு? நான் சொன்னது மாநிலங்களவை பற்றி, அவர் அவங்க மக்களவை பற்றி சொல்றாரு. மாநிலங்களவையில உங்களுக்கு பலம் இல்லை. அவர் மக்களவை நினைச்சிட்டு ஏதோ பேசுறாரு. நான் பேசும்போது குறுக்க வந்து எல்லாரும் பேசும்போது குறுக்க வர்றாரு. சரி, பாஜக எல்லாருக்கும் எல்லா கட்சிகளுக்கும் குறுக்க வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா அவங்களால நேரா பயணிக்கவே முடியாது. இது தெரியுது, இந்த விவாதத்திலே தெரியுது. நான் மாநிலங்களவை சொல்றேங்க, வேற அவருக்கு புரியுற மாதிரி ராஜ்யசபான்னு சொன்னா ஒருவேளை புரியுமா? ரொம்ப பிராக்டிகலா பேசுவோம். அவங்க ராஜ்யசபா பிராக்டிகலா பேசுவோம். இல்லங்க, அதிமுக தயவில்லைனா மத்திய அரசு கவிழ்ந்திருக்காது. ஏங்க, பாஜக தயவில்லைனா இபிஎஸ் அரசு கவிழ்ந்திருக்குமா கவிழ்ந்திருக்காதா சார்? 18 எம்எல்ஏக்கள் கேஸ் இருந்தது சார். அவர் சொன்ன மாதிரி 23 தொகுதி இடைத்தேர்தல் இருந்தது சார். சொல்லுங்க, எப்படி கவிழ்ந்திருக்கு சொல்லுங்க. ஏங்க, they had the numbers, அவங்ககிட்ட நம்பர்ஸ் இருந்துச்சு. அதனால தான் அவங்க ஒவ்வொரு கட்டத்திலையும் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடந்த போது நம்பிக்கை இல்ல 2019 முன்னாடி நம்பர் இல்ல சார். அவங்க மெஜாரிட்டி இருந்தனால தான் தப்பிச்சாங்க சார். 2019க்கு முன்னாடி நம்பர் இல்ல. 18 எம்எல்ஏக்களுடைய வழக்கு நம்பர் இல்லைன்னு அவங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணாங்கன்னு தான் கேஸ் போட்டாங்க. ஏங்க அந்த 18 எம்எல்ஏக்கள் அவங்கள வந்து பதவி நீக்கம் செய்ததன் மூலமாக அந்த அரசுக்கு மெஜாரிட்டி கிடைச்சிச்சா இல்லையா? இவர் வந்து ஓபிஎஸ் போய் முதல்வர் பிரதமரை பார்த்து நான் போய் சேரட்டுமான்னு கேட்டார். நீங்கள் சேர்ந்துக்கோங்கன்னாங்க. அது அவங்களுக்கு 2 பேருக்கு இருக்கக்கூடிய நெருக்கம், இணைப்பு, பிணைப்பு, நட்பு. அதனால எடப்பாடி அவரை போய் கேட்கல, முதல்வர் பிரதமரை போய் கேட்கல. ஓபிஎஸ் வந்து சேர்ந்தார். 2 கட்சி ஒன்றா சேர்ந்துச்சு. இதில் பல பிரச்சனைகளை அவங்க பேசி முடிவு பண்ணாங்க. நடுவில் பாஜக ஒன்றும் பஞ்சாயத்து பண்ணலை. அதுக்கு பின்னாடி கட்சி மேலும் உயிர் பெற்றது. கடைசியாக 22 சட்டமன்றங்களுக்கு மினி இடைத்தேர்தல் வரும்போது அதில் 9 இடங்களை ஜெயிச்சா தான் அதிமுக ஆட்சி தொடரும் என்ற நிலையில் அன்னைக்கு பாஜக உதவிச்சு அதிமுக வெற்றி பெற்றுச்சுங்க 9 தொகுதிகளில். அதனால் அந்த ஆட்சி காப்பாற்றப்பட்டது. அன்னைக்கு 8 தொகுதியில் ஜெயிச்சிருந்தா கூட தோத்து அந்த ஆட்சி கவிழ்ந்திருக்கும். அதுக்கு என்ன பாஜக என்ன பண்ணிச்சு? மாநிலங்களவையில் மணி பில்ஸ் தவிர மற்ற பில்ஸ் எல்லாம் பாஸ் ஆகணுங்க. இருங்க, நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. மாநிலங்களவையில் மணி பில்ஸ் தவிர மற்றெல்லாம் பாஸ் ஆகணும். பாஸ் ஆகலாம், அந்த அரசு கவுந்துடும். ஆனால் பல சமயங்களில் அந்த பில்ஸை ஆதரித்து இல்லாட்டி வெளிநடப்பு செஞ்சு எல்லா கட்டங்கள்லையும் அதிமுக தான் காப்பாத்துச்சு. ஏன் இப்போ 8 தேர்தலில் தோத்தாங்கன்னு கேட்குறாங்க. இருங்க, தொடர்ச்சி 8 தொகுதி ஏன் தோத்தாங்கன்னு கேட்குறாங்க. ஏன் தோத்தாங்க? பாஜக இருந்தாலும் தோத்தாங்க. ஓபிஎஸ் கூட வச்சிட்டு இருந்தாலும் தோத்தாங்க. சரி. தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் பதில் வாங்கி எங்க போய் பிரச்சாரம் பண்ணாரு? பதில் வாங்கிறேன். தேனி மாவட்டத்துக்குள்ள சுத்தி வந்தாரு. அதுக்கு ஜெயிச்சாரு குறைந்த வாக்குகள்ல. பாஜகவோடு இருந்ததுனால தான் தோல்வி. அதனால தான் வெளியில வந்துட்டோம். ஓபிஎஸ் இருந்தாரு, அவரும் அந்த தோல்விக்கு காரணம்ன்றாங்க சார். இதெல்லாம் வந்து ரெட்டலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி பேசியிருக்கணும். அது வழி எதுவும் பேசலை. இப்போ இவர் வெற்ற குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓப்பனாக ப்ரெஸ் மீட்டில் சொல்லுவாரான்னு கேளுங்க, அவரால் சொல்ல முடியாது. அதான் இன்றைக்கி அவங்களோட நிலைமை. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா இந்த எடப்பாடி தலைமையான அதிமுகவுக்கு இன்டென்ட்டே கிடையாதுன்னா, அதாவது திமுக எதிர்ப்பு வாக்குகளால் திமுக எதிர்ப்புன்ற விஷயத்தால் இந்த கட்சி வந்து கட்டமைக்கப்பட்டது. ஆனால் எப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்தாலும் திமுக எதிர்ப்புன்ற ஒரு விஷயத்தை விட்டு விலகி ரொம்ப நாள் ஆச்சு. இவங்களுக்கு எங்கே வந்து இன்செக்யூரிட்டி வருது அப்படின்னா, அந்த இடத்துல அண்ணாமலை அவர்கள் திமுக எதிர்ப்பை ஒழுங்காக செய்கிறார். அண்ணாமலைக்கு அதிமுக வாக்குகள், திமுக எதிர்ப்பு வாக்குகள் ஸ்லோவாக அண்ணாமலை டுவர்ட்ஸ் மூவ் ஆகுது. அப்போ தான் அவங்களுக்கு இந்த இன்செக்யூரிட்டி வருது. முன்னே எப்படி இருந்தாங்க அப்படின்னா, யாருமே அதை பண்ணுறதுக்கு இல்லை, ஸோ பண்ணாமல் இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக திமுக பிடிக்கலாம், அதிமுகவுக்கு தான் ஓட்டு அப்படின்னு ஒரு கேட்டகரி இருந்தது. ஆனால் இன்னைக்கு அது என்ன ஆயிடுச்சுன்னா, அண்ணாமலை ஒருத்தர் அறுவடை செய்ய ஆரம்பிச்சாங்க. திமுகவுடைய ஒவ்வொரு திட்டங்களையும், ஏன் ஒரு எம்எல்ஏ வீட்டில் ஒரு பெண்ணுக்கு நடந்த அநீதிக்கு கூட போராட்டம் பண்ணது அதிமுக தான். ஆராசா அவர்களை கண்டித்து போராட்டம் நடத்துனது அதிமுக. இப்போ மாவட்டங்களில் ஒரு டோல்கேட் ஒன்று போட்டிருக்காங்க, திருச்சி, தஞ்சை, அதுக்கு போராட்டம் பண்ணுறது அதிமுக தான். இப்போ திமுகவை கண்டிக்கிறதே இல்லை நீங்கள் சொல்லிட முடியுமா? அதிமுக சார் கண்டிக்கிறதே கிடையாது சார். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது உங்களை எனக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஸ்ட்ரெயிட் அக்யூஸ் பண்ணுறது வேற, ஒரு லீடராக இருந்து அக்யூஸ் பண்ணுறது வேற. ஜெயலலிதா அம்மா லெட்டர் பேட்ல அரசியல் பண்ணலாம், ஏன்னா அவங்களுக்கு அந்த ஸ்டேச்சர் இருந்தது, அந்த 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 ஒரு அந்த என்ன சொல்றது ஆளுமை இருந்தது.
பட் இவங்க என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா அது ரொம்ப சாஃப்டா நல்லா இருக்கீங்களா, இது கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க, இப்படிதான் அக்ரெசிவா அக்ரெசிவா இல்ல, சரி அக்ரெசிவாவே இல்ல, அக்ரெசிவா இருக்க துணிவு இல்ல எடப்பாடி அவர்களுக்கு. சார் அதிமுக வரலாற்றுல ஒரு சீட்டு வாங்குறதுக்கு பக்கத்துல திமுக கிட்ட இது கேட்டு நான் திமுக முதல்வர் சொல்றாருங்க அந்த சீட்டை கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னா இவரு ஓகே தேங்க்ஸ் அப்படின்னு வாங்கிக்கிறாரு. உண்மையான அதிமுக என்ன தெரியுமா பண்ணிருப்பான், ஜெயலலிதா அம்மாவா என்ன தெரியுமா பண்ணிருப்பாங்க, உரிமை இருங்க சார் திமுக கொடுத்த அப்படிப்பட்ட சீட்டை எனக்கு வேண்டான்னு போயிருப்பாங்க சார், அப்படிப்பட்ட சீட்டை எனக்கு வேண்டான்னு போயிருப்பாங்க. இதான் உண்மையான அதிமுக தொண்டனோட பிரதிபலிப்பு. அப்படி செய்ய வேண்டியதான மணிகண்டன், திமுகவோட அதிமுக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிச்சு அப்படின்னு ஓபிஎஸ்ஏ குற்றம் சாட்டுறாரு. அதாவதுங்க இந்த ஆள் குடிக்கிற அதிமுக ஆள்காட்டி பன்னீர்செல்வத்துக்கு இவ்வளவு நாள் விட்டு கொடுத்து பார்த்தார் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அவருக்கு பாத்தீங்கன்னா சட்டசபையில எப்படி ஒத்தையா உட்கார்ந்துருக்காரோ அவர் பின்னாடி யாரும் இல்லையோ, அதனால என்ன பண்ணாருன்னா 72 எம்எல்ஏக்களும் எடப்பாடி பழனிசாமி பின்னாடி தான் இருக்குது. ஹிந்தி, தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், உருது, ராஜஸ்தானி, போல்புரி எல்லா மொழியிலையும் 62 எல்லா மொழியிலையும் சட்ட சபாநாயகருக்கு கடிதம் கொடுத்தோம். இப்படி அட்டகாசம் நடக்குது. எதிர்கட்சி தலைவர் பேசுறப்ப மட்டும் மைக் ஆஃப் ஆகுது. மக்கள் நம்மளை எள்ளி நகையாடுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அரசியல் ஸ்டண்ட் எடுத்திருக்கிறாரு முதலமைச்சர் ஸ்டாலின். பேசுறப்ப குறுக்க பேசாதீங்க சார், நீங்க பேசுறப்ப அமைதியா இருந்தாலும், நீங்க பேசுறப்ப அமைதியா இருந்தாலும். அதனால அவர் அரசியல் ஸ்டண்ட் அடிச்சிருக்கிறாரு. எதுக்கு? அதாவது அதிமுகவோட அடிப்படை டிஎன்ஏவே திமுக எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பு. கண்ணை மூடிட்டு எதிர்க்கிறாரு சார். ஆனா அது அக்ரெசிவா எதிர்க்கல, அண்ணாமலை அளவுக்கு எதிர்க்கலன்றார் சார். என்ன என் மண் என் தலையில மண்ணு அப்படின்னு போட்டுக்கிட்டு நான் வந்து நடப்பயணம் போறேன்னு சொகுசு வண்டியில் ஏறிட்டு போக சொல்றீங்களா? அதிமுக தமிழகத்தை ஆண்ட கட்சி, நாளைக்கு ஆள போகின்ற கட்சி, இன்று பொறுப்புள்ள எதிர்கட்சி. ஆட்சிக்கே வர சாத்தியம் இல்லாத சில்லுண்டி ஓட்டுறவங்க எல்லாம் பண்ற அரசியல் எடப்பாடி பழனிசாமி பண்ண முடியாது. ஒரு பொறுப்புள்ள 45 ஆண்டு கால அண்ணாமலை வயசு என்னவோ அதை விட 10 வருஷம் அரசியல் அனுபவம் உள்ள எடப்பாடி பழனிசாமி எப்படி அரசியல் பண்ணுவோம் அப்படித்தான் பண்ண முடியும். இவங்க மாதிரி டிசைட் ரோட்டு அரசியல் இல்ல சார். ஆனா அவர் என்ன சொல்றாரு, அவர் ஜெயலலிதா அல்ல, அந்த பாலிடிக்ஸ் வேற. அவர் களத்துல வந்து போராடினா தானே அக்ரெசிவா இருக்குன்னு கேக்குறாரு. அண்ணாமலை ஒன்றும் இலகணேசன் அல்ல, அண்ணாமலை ஒன்றும் கே லட்சுமணன் அல்ல, அண்ணாமலை ஒன்றும் சிபி ராதாகிருஷ்ணன் அல்ல. ரஜினிக்காக தயாரிக்கப்பட்ட ரஜினி சைக்கிள் போலன்னு வாண்டடா பாஜக கட்சியை பத்தி அதோட சித்தாந்தம் எதுவுமே தெரியாம அரசியலுக்காக ஏறி வந்தவர் அண்ணன் புகழேந்திக்கு மட்டும் ஒண்ணே கேட்டுறேன். என்னென்னமோ சொன்னாரு, நெடுஞ்செலி இந்த கட்சி விட்டு போனாரு, ஆரம்ப இருப்பம் போனாரு, காளிமுத்து போனாரு, எஸ்.டி. சோமசுந்தரம் போனாரு, திருநாவுக்கரசர் போனாரு, முத்துச்சாமி போனாரு, ஏவா வேண்டு வரைக்கும் போனாங்க. அம்மா அன்னைக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமானே, தலையில் இருந்து விழுந்த அந்த மாதிரி புரட்சி தலைவர் காலத்திலேயே இந்த துரோகம் விட்டு போன நிறைய பேர் இருக்கிறாங்க. புரட்சி தலைவி காலத்தில் இருக்கிறாங்க. புரட்சி தமிழர் காலத்திலேயும் இந்த மாதிரி சில துரோகிகள் இருப்பாங்க. அந்த துரோகிகளுக்கு அம்மா வரியில் பதில் சொல்வதா அது ஒண்ணுதான் பதில். ஓகே ரைட். ஓகே, மாறி மாறி ஆள் தூக்கும் அரசியல் நடக்கிறதா? இது வந்து வாக்கு வங்கியில என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? ஆள் தூக்கும் அரசியல் பாஜக விசஸ் அதிமுக. திரு புகழேந்தி இபிஎஸ் பிடிக்கலன்னு இவங்க எல்லாம் போறாங்க அப்படின்னா, புதிதா வந்தவங்க சொல்றது வந்து அம்மா வழியில கட்சியை நடத்துவது இபிஎஸ்ன்றாங்க. அதையே நீங்க பார்க்க மாட்டீங்க சார்? எனக்கு ரொம்ப வருத்தம் கார்கே. ரொம்ப நேரமா நானும் பாக்குறேன், நீங்க ஏதோ எடப்பாடி அணி, அவர் ஏதோ அதிமுகவுல பற்று இருக்க மாதிரியே கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க சார். அவர் திமுகவோட சேர்ந்து ஜாயின் பண்ணி 2-3 நாள் ஆகி போச்சு சார். திமுகவுக்கும் எடப்பாடி அணிக்கெல்லாம் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. அவர் முதல்வரே சொல்லிட்டாரு, எல்லாம் சேர்ந்து பயணிப்போன்ட்டாரு. அதையெல்லாம் அவர் ஒத்துக்கிட்டு போயிட்டு இருக்காரு. நீங்க இப்ப போய் அவர் ஏதோ அதிமுகவில் இருக்கிற மாதிரியும் அதிமுகவை சார்ந்தவர் மாதிரியும் ஏதோ பேசிட்டு இருக்கீங்களா சார்? சொல்லுங்க, நியாயமா சொல்லுங்க பாப்போம். அது கிடையாது சார், முடிஞ்சு போச்சது. நீங்க கிடையவே கிடையாது. இனிமேல் அவர் அம்மா பேரை தலைவர் பேரை சொல்றதுக்கெல்லாம் அவருக்கு யோகியதை கிடையாது. நீங்க வந்து அவர் போய் இனிமேல் திமுகவோட சேர்ந்துட்டாரு, திமுகவோட இருக்காரு அவரு. அது வந்து திமுக ஏத்துக்குச்சு. இந்த குற்றச்சாட்டு இவ்வளவு இல்ல சார், இந்த குற்றச்சாட்டு இவ்வளவு நாள் வச்சாங்களே, ஓபிஎஸ் வச்சாங்க. என்னன்னு அவர் திமுகவின் பி டீம், பாஜகவின் சி டீம் கலை தான் சொன்னாரு. பழைய டிபேட்ல சொல்லிருக்காரு. கரெக்டா சொன்னாரு. இப்போ சொல்லும்போது முதல் ரவுண்ட்லயே நானு அப்பப்போ மாத்தி எப்படியாவது முதலமைச்சர் ஸ்டாலினை தொடர்ந்து முதல்வர் பதவியில உட்கார வைப்போம், பெண்கள் ஓட்டெல்லாம் திரட்டுவோம், பாடுபடுவோம்னு சொன்னது சீனிவாசன். இப்ப நீங்க சொல்லுவீங்க வயசு கோளாறுன்னு. ஆனா நான் அப்படி சொல்ல முடியாது. அவர் இளைஞர் தானே, நான் ஒத்துக்கணும் நான் அவரை. அப்புறம் நத்தம் சீனிவாசன், அப்புறம் அவங்க எல்லாம் பாருங்க, நம்ம கேபி முனுசாமி,
எல்லாம் வயசு என்னன்னு நீங்களே கவனிங்க. ஆனா நான் என்ன சொல்றேன், அவர் சீனிவாசன் சொன்னதான் நடக்குது. முதலமைச்சர் ஸ்டாலின் தொடர எல்லா ஏற்பாடுகளையும் இவர் செய்ய ஆரம்பிச்சாச்சு. நீங்க அந்தந்த வழக்குகள் எல்லாம் வாபஸ் ஆகும், ஊழல் கேஸ் மீது நடவடிக்கை எடுக்கப்படாது. ஆகவே இரண்டரை கலந்து ஒரு பெரிய சரித்திர சாதனையை தமிழகத்தில் திராவிட பாரம்பரியமே இல்லாமல் அழிக்கும் முயற்சியில் அருமை நண்பர் எடப்பாடி பழனிசாமி இறங்கிவிட்டார். ஏங்க நான் கேட்கிறேன், ஆரம்பத்திலிருந்து 2 பேர் மாறுதட்டி பேசிக்கிறாங்களே, கட்சி விட்டு போனது அங்க இருந்து அங்க. கலை சொல்றாரு ஓபிஎஸ் இருந்து ஒரு ஆள் போனாரான்னு. நீங்க ஏன் சார் எங்களை வம்புக்கு இருக்கிறீங்க? பிஜேபி தலைமையில போயிட்டாங்க, அது குற்றச்சாட்டு. எடப்பாடி பழனிசாமி கௌதமியையும் காயத்ரி ரகுராமும் கொண்டு விட்டார், அது குற்றச்சாட்டு. நடுவுல ஓபிஎஸ் ஏன் வாராட்டிட்டு இருக்கீங்க நீங்க? என்ன விஷயம் சொல்லுங்க பாப்போம். இங்க இருந்து போகல, அங்க ஆளே இல்லைன்னு சொல்ல வர்றாரு சார். ஐயோ சார், நாங்க ஒண்ணுமே இல்ல, நாங்க இங்க இருக்க இடத்துல தான் இருக்கோம். நாங்க அம்மாவோட தலைவரோட தான் பயணிக்கிறோம். எங்களதான் பி டீம், நாங்க தெரிஞ்சு போச்சு இல்ல. இப்ப சீட்டு மாத்தின வாரத்துல இருந்து யாரு பி டீம்னு இன்னைக்கு அட்டகாசமா போயிட்டு இருக்க. ஒரே மகிழ்ச்சியா இருக்காரு. முதல்வரும் எதிர்கட்சி தலைவரும் சேர்ந்து பயணிப்போம்ட்டாரு, இவரும் ஒத்துக்கிட்டாரு. அதுதான் நடக்குது. அப்புறம் என்ன, கார்கே தந்தியில உட்கார்ந்துக்கிட்டு அவர் ஏதோ தனியா அதிமுக அணியில இருக்க மாதிரியும் அதை ஸ்டாண்ட் பண்ணி பேசிட்டீங்க. பாருங்க, அதாவது பாஜக வெற்றி பெற போகுது அப்படின்னு கணிப்புகள்லாம் வந்துட்டு இருக்கு. இந்த சூழல்ல அதிமுகவோட போறாங்கன்னா அப்ப தமிழ்நாட்டுல அவங்க யாரோட இருக்காங்க? இபிஎஸ் போய் சந்திச்சு சேர்றாங்க சார். யாரு சேர்றாங்க? நான் சொன்னேன், நடிகைகள் கௌதமி, காயத்ரி ரகுராம், ஃபாத்திமா அலி. ஆமா சார், கரெக்டா சொல்லிட்டீங்க. நீங்க 2 பேருமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், மக்களுக்கு தெரிந்தவர்கள் சார். இல்ல மக்கள் இல்ல, எல்லாரும் தெரிந்தவங்க தான். ஒரு நேரத்துல திராவிட முன்னேற்ற கழகம் வடிவேலையும் குஷ்புவையும் நிறுத்தி தேர்தல் நடத்தி பார்த்துச்சு. மக்களுக்கு தெரிஞ்சவர்கள் தான். என்ன நடந்தது நாட்டுல? எவ்வளவு நடந்தது? மக்களுக்கு தெரிந்தவர்கள் ஒருத்தரா 2 பேரா இருக்கிறாங்க. ஜெயிக்கணும் இல்ல. ஈரோடுல அண்ணாமலைகிட்ட போய் சொன்ன உடனே திரு அண்ணாமலையுடைய ஆதரவும் வேணும்னு சொல்லி ஈரோடு பை எலெக்ஷன்ல போய் நின்னு தனியா நின்னீங்களே, சின்னெல்லாம் இருந்துச்சே, கொடியை பிடிச்சீங்களே, கொள்கையை சொன்னீங்களே, ஜெயிக்க முடிஞ்சுதா? 4வது ரவுண்ட்ல ஓடி வந்துட்டார் வேட்பாளர். ஐயோ என்ன விடுங்கடா அப்படின்னு சொல்லி 60-70,000 டிஃபரன்ஸ்ல போச்சு ஈரோடு இடைத்தேர்தல். என்ன சார் என்ன? அதாவது அதெல்லாம் தெரிஞ்சுதான் தன்னை தானே காப்பாற்றிக் கொள்ள ஒரே வழி, முதலமைச்சர் ஸ்டாலின் அவரிடம் சரண்டர் ஆகணும். சரண்டர் ஆயிட்டார், ஒன்னும் பிரச்சனை இல்ல, அவரும் அவரை ஏத்துக்கிட்டாரு. ஆகவே அதுதான் போயிட்டு இருக்கு. நீங்க பாவம் காரியை கஷ்டப்பட்டு நீங்க ஏதோ ஒரு அதிமுக ஒரு அணி மாதிரி பேசிட்டீங்க சார், ஒன்னும் வேலைக்காகாது. இங்க ஒண்ணு திராவிட இயக்கம் தெரிந்த கௌதமியும் காயத்ரியும் வந்துடல, அதையெல்லாம் வச்சு ஒரு விஷயமாவே பேசாதீங்க. கேட்போம். நான் திரு கலைட்ட தனி நபர்களாக இப்போ நீங்கள் பிரபலமானவங்கன்றீங்க. இந்த பிரபலமானவர்கள் தனி நபர்கள், இவங்களை சேர்த்து என்ன கிடைக்க போகுது அப்படின்ற கேள்வி எழுப்புறாரு. அவங்க பின்னாடி ஒரு கூட்டமோ இப்போ ஒரு பாஜக ஒரு மாவட்ட தலைவர் வந்திருந்தா அது ஒரு வேல்யூவா இருக்கும். இவர்களை சேர்த்து என்ன கிடைக்க போகுது அதிமுகவுக்கு? ஏங்க, நிர்மல்குமார் ஐடி விங் செக்ரட்டரி நிர்மல்குமாருக்கு அடுத்து இப்போ அன்பரசு 12 பேரோட போய் அதிமுகவில் சேர்ந்திருக்காரு. அவர் ஐடி விங் செக்ரட்டரி, அவர் தான். அங்கே இருந்து விலகி போய் அங்கே சேர்ந்திருக்காரு. இவங்கெல்லாம் முக்கியமானவங்க இல்லையா உங்களுக்கு? யார் முக்கியம்? ஏங்க, இந்த அதிமுகலேருந்து திமுக போனவங்க லிஸ்ட்டை நண்பர் புகழேந்தி படித்தார். அதில் யாருமே ஒற்றை தலைமை வந்த பிறகு போனவங்க கிடையாது. ஒற்றை தலைமை வந்த பிறகு மற்ற கட்சிகளில் இருக்கவங்க தான் அங்கே போய் சேர்றாங்க. டிடிவி தினகரன் அவர்களுடைய கூடாரமே காலி ஆயிடுச்சுங்க. எல்லா மாவட்டங்கள்லையும் ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் போய் அதிமுகவில் போய் சேர்ந்துக்கிட்டாங்க. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்குது, ஆல் ரோட்ஸ் லீட் டு ரோம்னு சொல்லி. அது மாதிரி தமிழ்நாட்டில் எல்லா தெருக்களும் ஒன்று பசுமை வழி சாலையை நோக்கி போகின்றன, இல்லாவிட்டால் சேலத்தை நோக்கி போகின்றன. அதானக்கு இன்னைக்கு ட்ரெண்டு. பசுமை வழி சாலையில தான் அமைச்சர்கள் இருக்காங்க, திமுக அமைச்சர்கள் இருக்காங்க. யாருங்க எதிர்த்து? ஏங்க, திமுக எதிர்த்து போராடுறது யாருங்க? சட்டமன்றத்தில் இன்னைக்கு நடப்பு கூட்டத்தொடரில் யாரு? எடப்பாடி அவர்கள் பேசுகிறத அவங்க இது கட் பண்ணுறாங்க, நேரலையிலேருந்து கட் பண்ணிடுறாங்க, பயப்படுறாங்க. எடப்பாடி பேசுகிற, எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிறது மக்கள் மத்தியில் போனால் நமக்கு ஆபத்துன்னு பயப்படுறாங்க. யாருக்கு பயப்படுறாங்க? அங்கே இருக்க 4 பாஜக எம்எல்ஏக்கு பயப்படல, அங்கே இருக்கிற 3 ஓபிஎஸ் எம்எல்ஏக்களுக்கு அவங்க பயப்படல. அவங்க பயப்படுறது அதிமுகவினுடைய
பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவருக்கு பயப்படுறாங்க. அவர் எழுந்து பேசினா நேரடியாக கட் பண்றாங்க. இல்ல அதத்தான் சார் அதை என்ன கேக்குறாங்க, முதலமைச்சர் பரிந்துரையில சபாநாயகர் வந்து எதிர்க்கட்சி துணைத் தலைவருக்கு சீட் ஒதுக்குறாரு, அதை தான் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதிமுக அதை ஏத்துக்கலாமான்னு கேக்குறாங்க. ஏங்க அது எதுக்குங்க, எதுக்கு ஒதுக்குறாரு? எங்க பாஜகவும் திமுகவும் மறைமுக அண்டர்ஸ்டாண்டிங், அவங்களுக்குள்ள தான் சண்டை. ஆளுங்கட்சி திமுக, எதிர்க்கட்சி பாஜக, இந்த ரெண்டு பேரும் சித்தாந்த ரீதியாக அவங்களுக்குள்ள சண்டை நடக்குது. அந்த சித்தாந்த போர்க்களத்திலிருந்து அதிமுக அவங்க விலக்கி வைக்கிறது அவங்களுடைய ரெண்டு பேருடைய அண்டர்ஸ்டாண்டிங். அதுதான் பாஜகவுடைய ஊதுகுழலாக மாறின நண்பர் புகழேந்தி அவர்கள் அதுதான் சொல்றாரு. பாஜக திமுகவோட சேர்ந்துட்டாங்க அதிமுகன்னு. அதிமுகவை பார்த்தாங்க திமுக பயப்படுது. அதுவும் பாஜக விட்டு வெளியே வந்த அதிமுகவை பார்த்து திமுக ரொம்பவே பயப்படுது. அவங்க டிராமாங்கிறாங்க, நீங்கள் விலகி வந்த டிராமா ஒன்று சேர்த்துக்கிறீங்கிறாங்க. பாஜக மூன்றாவது அணி அமைக்கக்கூடிய முயற்சியில் இறங்கின போது கூட இவங்க சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. பாவம், நான் புகழேந்தி அவர்களை பார்த்தா எனக்கு பரிதாபமாக இருக்குது. இந்த காணாமல் போன அரசியலை விட்டு வழக்கொழிந்து போன காணாமல் போன இந்த பாவம் இவங்களையெல்லாம் கூப்பிட்டு வச்சு பாஜக தேடி கண்டுபிடிச்சி கட்சியில் சேர்க்குறாங்க. ஆனால் ஓபிஎஸ்க்கும் தினகரனுக்கும் இன்னும் அவங்க இருங்க, இன்னும் அவங்க வெயிட்டிங் லிஸ்ட் தான் வச்சிருக்காங்க. கிரீன் சிக்னல் கொடுக்கல, அவங்களுக்கு ஆர்ஏசி கூட கொடுக்கல. யாரோரையே பேசிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க டெல்லிக்கு போறதுக்கு பெட்டி படிக்கோட ரெடியா காத்துட்டு இருக்காங்க. என்ன இன்னும் ஆர்ஏசி தான் இருக்கீங்கன்றாரு, இன்னும் கன்ஃபார்ம் ஆகல, இது வரைக்கும் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகலன்றாங்க. பாவம் நம்மள ஊதுகுழல்னாரு. ஆர்ஏசி கன்ஃபார்ம் ஆகல, சீட் கன்ஃபார்ம் ஆகல. அடுத்து பெருத்து அவருக்கு வந்து பாவம் கிராண்ட் எக்ஸ்பிரஸ்ல நாங்க கிளம்பிட்டோம். அவர் பாவம் ரயில்வேல வேலை பார்த்தோம்னால எல்லாம் ரயில்வேவா பேசிட்டு. ஆமா சார், கிராண்ட் எக்ஸ்பிரஸ்ல கிளம்பிட்டோம். அவர் பாவம் ஓடாத பேசஞ்சர்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு. என்ன ஊதுகுழல்னாரு. அவர் பழனிசாமி ஜால்ரான்னு ஊரே சொல்லுது. யார நம்ம கலைய ஊர்ல போறவரெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, பழனிசாமி ஜால்ரா கலை அப்படின்னு. நான் என்ன கேக்குறேன், இப்ப இங்க இருந்து வந்தவங்க எல்லாம் சரியில்லை. அங்க இருந்து ஐடி விங்ல இருந்து வந்தாங்களா? ஐடி விங்ல இருந்து வந்தவங்க ஏத்துக்கலாமா? ஐடி விங்ல இருந்து வந்தவங்க டீமை லீட் பண்றாங்க. நிர்மல் குமார் சாதாரண ஆளா? அல்ல, நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க கார்கே. இங்க இருந்து போனா அவங்க வந்து சரியில்லை, அவங்க வந்து ஃபீல்ட் அவுட். அங்க இருந்து வந்தா ஃபீல்டில் இருக்க பேட்ஸ்மேன். என்னங்க இது? ஏங்க அது ரெண்டு கருத்தையும் இவரே சொல்லிக்கிறாரு. நான் அதான் நீங்க ஆரம்பத்திலே அழகா சொன்னீங்க கார்கே, ரொம்ப அழகா. போறாங்க, கட்சி விட்டு போயிடுறாங்க, வராங்கன்றது ஒரு இயல்பு அப்படின்னு கொண்டு வந்தீங்க. அதை அவர் ஒத்துக்கல. அவர் என்ன பண்றாரு, ஊதுகுழலுக்கு போறாரு, ஜால்ராக்கு வராரு. அங்க இருந்து வந்தா நல்லவங்கன்றாரு, இங்க இருந்து போறவங்கள கெட்டவங்கன்றாரு. சார் உன்ன சொல்லட்டுமா, நீங்க முன்னாடி லிஸ்ட்லாம் இல்ல, இப்ப இந்த 14 பேர்ல எனக்கு தெரிஞ்சு ஏகப்பட்ட பேர் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆள் தான். ஏடிஎம்கேல இருக்கவங்க, ஆரம்பத்தில் இருக்கவங்க அத்தனை பேருமே தெரிஞ்சவங்க தான். இந்த எம்எல்ஏக்கள் எனக்கு எல்லாம் தெரியும், அத்தனை பேர்த்தையும் தெரியும். தெரியாதுன்னா நீங்க அவங்க ஆக்டிவா இல்ல, இப்ப வரல அப்படிங்கறதுல வேற கதை. சார் ஒண்ணு காருங்க, ஒரு எக்ஸ் அப்படிங்கிறது அது எம்எல்ஏக்கு இருக்கட்டும், முன்னாள் அமைச்சருக்கு இருக்கட்டும், முன்னாள் முதல்வருக்கு இருக்கட்டும், யாருக்கு வேணாலும் இருக்கட்டும், அந்த பதவி தகுதி அடிப்படையில் நம்ம முன்னாள் எக்ஸ்ன்னு சொல்றோம். அந்த எக்ஸே இல்லாம இவங்க சினிமால முகத்தை காட்டவங்க எல்லாம் கூட்டு வந்து பக்கத்துல வச்சுக்கிட்டு ஐயா நையா அப்படின்னா அதெல்லாம் நடக்காதுங்க. இப்போ பாஜக இருந்து அதிமுகவுக்கு போனவங்க சொன்ன குற்றச்சாட்டு, இஸ்லாமியர்களின் பாதுகாவலன் அதிமுக தான், பாஜக இல்லைன்னு. ஆழ்த்துக்கும் அரசியல் பாஜக விசஸ் அதிமுக. திரு நாகராஜ் அவர்கள்ட்ட இன்னைக்கு வெளியில போறவங்களாம் வைக்கிற குற்றச்சாட்டு, ஒன்று அண்ணாமலை தலைமை சரியில்லை, அல்லது பாஜக எங்களுக்கு எதுவும் பண்ணலை, அல்லது இப்போ பாருங்கள் சிறுபான்மையினருக்கு வந்து பாஜகவால் பாதுகாப்பு இல்லைன்னு குற்றச்சாட்டு வச்சுட்டு போகிறாங்க. ஸோ அப்போ இவங்க சிறுபான்மையினர் காவல்னு சொல்கிறது இபிஎஸ். சார், இபிஎஸ் அவர்கள் ஒரு பெரிய பிம்பத்தை வந்து கட்டமைக்கிறார். அதாவது அவருக்கு வந்து முன்னாடியிலேருந்து சிறுபான்மையினர் வாக்கு பயங்கரமாக வந்து விழுந்ததாகவும், பாஜகவை சேர்த்ததுக்கு அப்புறம் தான் வேலைன்ற ஒரு கட்டமைப்பு பண்ணுறாரு. ஏன்னா இதை வச்சு தான் பாஜக அவருக்கு அந்த கூட்டணி வேண்டாம்னு முடிவு பண்ணோன்னே இந்த ப்ராசஸை வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்து டேட்டாவை எடுத்து பார்க்கும்போது, டேட்டா வைஸ் பார்க்கும்போது, ஜெயலலிதா பீரியடிலிருந்து இந்த சிறுபான்மையினர் வாக்கு 80% வந்து அங்கே தான் போயிருக்கு, திமுக ப்ளஸ் கூட்டணி தான் போயிருக்கு. இங்கே ஒரு 20% வாக்கு தான் வந்திருக்கு. அந்த இருக்கிற 5% to 6%ல் ஒரு 80% வாக்கு அங்கே போயிருக்கு, 20% வாக்கு இங்கே வந்திருக்கு. ஸோ இந்த கட்டமைப்பை உடைக்கிறதுக்காக இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. நீங்கள் ஒன்று சொல்லுங்கள் சார்,
இந்து முஸ்லீம் கலவரம் மோடிஜி அரசாங்கத்தினால 2014 அப்புறம் ஏதாவது ஒன்று நடந்திருக்காது. இவங்க என்ன சொல்லுவாங்க, அயோத்தியா அப்புறம் இப்போ வந்து மதுரா அப்படின்றாங்க. அதாவது அயோத்தியாவில் நடந்தது வந்து மோடி வந்து போய் இடி எல்லாம் தூக்குன்னு சொல்லலை, கோர்ட் வழியாக போய் அதில் வந்து நீதிபதிகள் வந்து தீர்ப்பை கொடுத்து அதுக்கப்புறம் தான் செயல்பட்டுருக்கு. அப்போது இபிஎஸ் அவர்கள் வந்து கோர்ட்டை மதிக்கலையா அப்படின்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல வருது. அவங்க சொல்றது சிஏஏ சட்டத்துல இருந்து சொல்றாங்க, இது எல்லாமே சிறுபான்மைக்கு எதிரானது. முத்தலாக் சொல்றேன், சிஏஏ சொல்றேன். சிஏஏல இருந்து ஒரே ஒரு முஸ்லீம் சார், ஒரு முஸ்லீம் இந்தியா விட்டு துரத்தப்பட்டார் அப்படின்றத ப்ரூவ் பண்ண சொல்லுங்க. ஏன் உங்களுக்கு பிடிக்கலன்னா முதல்ல இருந்தே வெளில போயிடுங்க. அதாவது தோத்துட்டா ஜெயிச்சா இவர் கட்டிட்டு இந்த குற்றச்சாட்டை வேணும்னு சொல்ல வைக்கிறாங்க, வேணும்னு சொல்ல வைக்கிறாங்க. சார் இதே ஃபாத்திமா அலி மேடம் நான் பார்த்திருக்கேன் சார், இந்த அயோத்தியாவுக்கும் சிஏஏக்கும் எவ்வளவு ஆதரவா பேசியிருக்காங்கன்ட்டு. இதே ஃபாத்திமா அலி மேடம் நான் பார்த்திருக்கேன். ரைட். இன்னைக்கு வந்து அவங்களுக்கு வந்து கட்சியில ஒரு முக்கிய பொறுப்பு இல்ல, ஒரு பலவீனம் இல்ல சார். காயத்ரி மேடமும் சரி, ஃபாத்திமா அலி மேடமும் சரி 50 ஓட்டு கூட வாங்க முடியாது சார். அதே கலை சார் வந்து போற வாக்குல அவங்க இல்ல 50 அவங்க பிரச்சாரத்துக்கான அப்படி சொல்ல சார், பிரச்சாரத்துக்காக சொல்ல. அதாவது இப்போ கலை சார் வந்து எப்படி வந்து பாஜக கண்டுபிடிச்சாங்க இந்த 15 பேரை அப்படின்னா, மக்களுக்காக உழைக்கும் தயாராக இருக்கும் எல்லாரையுமே கூட்டு வருவாங்க சார். we don't need stars in BJP. மக்களுக்காக உழைக்கிறவங்க தான் தேவைப்படுறாங்க பிஜேபியில. இன்னும் ஒரே ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து நான் சொல்லி முடிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த சிஏஏ விஷயம், இந்த முஸ்லீம் விஷயம், இது எல்லாமே எடப்பாடி நடத்தும் கபட நாடகம். எப்போ கோவை குண்டுவெடிப்பு, கோவை வந்து இவங்க கோட்டை, அதிமுக கோட்டை தானே, எப்போ கோவை குண்டுவெடிப்புல வந்து ரிலீஸ் பண்ணோம்னாங்களோ அப்பவே கோவையும் இழந்துட்டாங்க அதிமுக. ஸோ திமுக எதிர்ப்பையும் இழந்துட்டாங்க, மக்கள் செல்வாக்கையும் இழந்துட்டாங்க. எடப்பாடி தலைமையான அதிமுக சிங்கிங் அதிமுக. ஓகே, நம்ம இறுதி கருத்தா போயிடலாம். சேலம் மணிகண்டன் வயதானவங்களை தான் பார்த்து பாஜக தூக்கி இருக்குன்னீங்க, ஒரு பட்டியலே போட்டாரு. பொன்னையிலேருந்து மற்றவங்கலாம் அவங்கெல்லாம் அனுபவசாலிகளா, வெறும் அனுபவம்ன்றீங்களா, அங்கெல்லாம் வயதெல்லாம் சேர்த்துக்க மாட்டீங்களான்னு கேட்குறாரு. நம்மளுடைய திராவிடத்தின் போர்வன் மரியாதைக்குரிய புகழேந்தி அவர்கள் திராவிட வாழ வேகமா சுத்துறாரு. ஒண்ணு கேக்குறேன், அம்மாவை அவமதித்த, அண்ணாவை அவமதித்த உன்னோட இனிமேல் நான் கூட்டணியில் தொடர மாட்டேன் நியமிக்கப்பட்ட தலைவர்கள் தூக்கி அந்த கூட்டணியை வெளியே எரிஞ்சிட்டு வந்தவர் எடப்பாடி பழனிசாமி. ஆனா என்னை வெளியே பிடிச்சி தள்ளினாலும் பிஜேபியே உன்னை விட்டு நான் வெளியே போக மாட்டேன்னு பொட்டி படுக்கையோட டெல்லிக்கு காத்துட்டு இருக்கிற இவர் வந்து திராவிட வாழ் சுத்துறத மக்களும் அதிமுக தொண்டர்களும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ரெண்டாவது ஒரு விஷயங்க, கேடி ராகவன் அந்த கட்சியில இருந்து எப்படி சதியை அசிங்கப்படுத்தி வெளியேற்றப்பட்டார். இன்று மூத்த தலைவராக இருக்கின்ற பொன் ராதாகிருஷ்ணனுக்கு சீட்டு கிடைக்க கூடாது, சீட்டு கிடைச்சா மத்திய கேபினட் அமைச்சர் ஆயிடுவார்னு விஜயதாரணியை காங்கிரஸ்ல இருந்து இழுத்து பொன் ராதாகிருஷ்ணன் சீட்டு கிடைக்காத வேலையை சகுனி வேலையை அவர் பண்றார். வேலூர் இப்ராஹிமுக்கும் Y+ பாதுகாப்பு, மாநில தலைவரான தனக்கும் Y+ பாதுகாப்பு. எனக்கு 10 போலீஸ் வந்தா உனக்கும் 10 போலீஸ் வராங்க. அதனால என் மண் என் தலையில மண் அப்படிங்கிற யாத்திரைக்கு யார் கூட வராதங்கிற வேலூர் இப்ராஹிம் வந்துட்டீங்க சார். உங்களுக்கு பாஜகவோட செயல்பாடை பத்தி பேசுறது அருகதே கிடையாது, தகுதியும் கிடையாது சார். நான் முடிச்சிடுறேன், நீங்க வேலூர் இப்ராஹிமை பயன்படுத்த போகிறார்கள். ஒரு சிறுபான்மையினருக்கு கூட இவங்க எந்த சீட்டும் வர எலெக்ஷன்ல கொடுக்க மாட்டாங்க. ஒன்னே ஒண்ணு சொல்லிடுறேங்க, ஆள் பிடிக்கும் அண்ணாமலை, பிள்ளை பிடிக்கும் அண்ணாமலை, ரவுடிகளை கட்சிக்கு தூக்கும் அண்ணாமலை, முதியோர்களிடத்தில் வலை வீசும் அண்ணாமலை, இடுகாட்டிலும் சுடுகாட்டிலும் ஆள் தேடும் அண்ணாமலை தமிழக அரசின். ஆனா அதுல கூட பாருங்க, திமுகன்ற ஒரு கட்சியை பத்தி எந்த விமர்சனம் கூட பண்ண துப்பு இல்லாத அதிமுகவா மாறிடுச்சு. திமுக என்பது அழித்தொழிக்கப்பட வேண்டிய ஆக்டோபஸ். திமுக நான் சொன்னேன், நீங்க சொல்லுங்க, முடிச்சுங்க. சார் ஒண்ணு இல்ல அவரு இப்ப விஷயம் தெரியாம பேசிட்டு இருக்காரு. பழனிசாமி கோவம் ஒரு திமுக பத்தி பேசுறான், நாளைக்கு காலையிலேயே இவரை தேடிட்டு ஆள் அனுப்பிச்சிரும். அவர் ரொம்ப கோவமா இருக்கார், திமுக பத்தி எல்லாம் பேசணும்னு சொல்லுங்க. ரெண்டாவது ஒரு முஸ்லீம் சகோதரி கண்ணால பார்த்த காட்சி, அவங்க வந்து இந்த கோவிட்ல 2வது கட்டம் அவங்க வீட்டுல 3 பேர் செத்துறாங்க கருக, அவங்க மேல கம்ப்ளைண்ட் வந்ததுன்னு கட்சி விட்டு எடுத்தவர் தான் பழனிசாமி. கேட்கவே இல்லை. இப்படி அநீதிகள் முஸ்லீம்களுக்கு இழைக்கப்பட்டது. அதுக்கு காரணமா இருந்தவர் 4.5 வருஷம் ஐயா பிஜேபி வேணும், மோடி வேணும், எல்லாம் வேணும், ஆட்சி நடக்கணும், மந்த் அவங்கள பாக்கணும், பக்கத்துல உட்காந்துக்கணும், இந்த பிரதமர் தான் மீண்டும் வரணும், எல்லாரும் ஜாலரா அடிச்சுட்டு இப்ப 4.5 வருஷம் கழிச்சு புத்தி வருதா? சரி, ஓகே. கலை என்னங்க நியாயம் இது? நான் காதுல பூ வச்சிருக்கான். கலை இறுதி கருத்து. ஏங்க, அதிமுக பிளவுபட்ட உடனே பாஜகனுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன? அந்த இடத்துல தான் வந்து உட்காரணும்.
பிரதான எதிர்க்கட்சியாக அதிமுக பின்னுக்கு தள்ளிட்டு தான் வந்து உட்காரணும். இந்த 4 அணிகளை அவங்க என்ன டாக்டிக்ஸ் என்ன ஃபாலோ பண்ணுறாங்கன்னா, அந்த ஸ்ட்ராட்டஜியை ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு என்ன டாக்டிக்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா, இந்த 4 அணிகளை ஒன்றா வச்சுக்கணும், இவங்களை நாட்டாமல் பண்ணணும். அதுதான் அவங்க நோக்கம். என்ன சொல்கிறாங்க, இப்போ பிரதமர் மோடி பிரதமர் ஆவதற்கு நீ அதிமுக கூட்டணியில் வரணும். ஆனால் 2026 எடப்பாடி முதல்வர் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொன்னால் அந்த பாஜகவுக்கு இப்போ ஆதரவு தர்றதுக்கு அதிமுகவை சேர்ந்தவர்கள் என்ன முட்டாள்களா? அடி முட்டாள் கூட இதை ஏத்துக்க மாட்டாங்க. சரி, ஓகே, கேப்ப எனக்கு நீ உதவி செய்யணும், உனக்கு நான் செய்ய மாட்டேன்னு ஓகே ஓகே இப்பவே சொல்றது. ஓகே ஆள் தூக்கும் அரசியல் யாருக்கு பலன் கொடுக்க போகிறது பொறுத்து பார்க்கலாம். விவாதத்தில் பங்குண்ட சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி, பார்த்தவங்களுக்கும் நன்றி. நேயர்களே, தொடர்ந்து இருந்தீர்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.